வெட்டி கொண்டிருக்கிற ஐயா, இங்க போய் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வாங்க. பார்வதி, என் கூட வரும்போது இதுக்கு தானடி நான் சொன்னேன் எதுவும் பேசாதுன்னு. படியிழந்து முடிக்க வரைக்கும் தானையா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். உமக்கு கொஞ்சமாவது ஒரு நியாயம் இருக்கா? சரி பார்வதி, இப்போ என்ன செய்யணும்? அந்த பிள்ளைய காப்பாத்துங்க, நான் உங்க கூட வாரேன்னா. அப்ப சிவன் யோசித்து பார்த்தார், இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் போயிருக்கோம், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே, இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குனா இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சிவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் பார்க்க, இது யாருடைய வேலை? பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாலே பரந்தாமன் கோபால கண்ணன், அவதான் சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணபுரம் இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிருக்கார். இதை அறிந்த சிவபெருமான் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தியே தீரணும் நிக்க. அதான் அறியும் சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவை வாயில மண்ணு இருக்கான். சிவனை பத்தி அரியை பத்தி சிவனுக்குத்தான் தெரியும், சிவனை பத்தி அரிக்குத்தான் தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது பார்த்துக்கோ. ஏனென்றா இந்த பார்வதிக்கு பகவான் சொன்னால்தான் கண்ணனுடைய வேலைன்னு தெரியும். இப்ப எவ்வளவுதான் சொன்னாலும் இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். அதனால அம்மா, ஏ பார்வதி, நான் பிள்ளைய காப்பாத்துவேன். ஆனா ஒண்ணு, அவன் எப்படியும் மரத்துல இருந்து இப்ப கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும் போது என்ன பத்தா அம்மான்னு சொன்னா நீ போய் பார்வதி காப்பாத்து, என்ன பத்தா அப்பான்னு சொன்னா நான் ஆண்டவன் போய் காப்பாத்துவேன். நான் காப்பி ஆத்தனா சீனி போடாம இன்னைக்கும் தாத்தா என் கை பக்குவம் அப்படி சீனி போட மாட்டேன், நாட்டு சக்கரை போடுவேன். நான் போயிருந்தேன் ஐயா, நான் ஊருக்கு ஒரு நாள் போயிருந்தேன். ஒரு ஜாலியா அந்த பாட்டுக்கா என்ன வரும்னு கேட்கறதுக்கு. அப்போ தாத்தா வாங்க, ஒரு வேலை இல்லை நீங்க போனேன். போனவுடனே கொஞ்சம் பொறுங்க, இப்ப நம்ம ஊர்ல காப்பி இருக்காது, கடை இருக்காது. உடனே காப்பி கொடுத்தாருன்னா காப்பி போட்டு வந்தா, போட்டுட்டு வந்து ரேசா ஆயில ரேசா வச்சு பார்த்தேன். அப்படியே காப்பியை கீழே வச்சுட்டேன். இனிப்பு இல்லை. ஆமா, அது அந்த வாய் தான் இப்பவும் சொல்லுது. ஒரே வாய் தான், அது நல்ல வாய், இது நார வாய். வாயில ரெண்டு வாய் இருக்குல்ல. ஏன் உனக்கு அப்படி கொடுத்தேன் தெரியுமா? அப்பதான் மறுபடியும் வீட்டுக்கு வர மாட்டேன். கண்டிப்பா அப்படி ஒரு ஆட்டம் நல்லா கொடுத்துட்டோம்னு வைங்க, சும்மா வந்தா கூட போனோம்னு தோணும். கண்டிப்பா கரெக்ட், இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அப்ப ஆண்டவனும் இன்னும் உனக்கு கிடைக்காது, இன்னும் பேசாத. அப்ப ஆண்டவனும் பார்வதியும் பேசி முடிக்க பாலகன் மரத்துல இருந்து வெட்டு முடிந்தான் கீழே வாரான். கீழே வந்தானே தம்பி, பையன் மேல இங்க வா தம்பி, ஏ டவுசர் போட்டவனே, கீழே விழுந்தானே பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே கரணம் போட்டு வந்தான். உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருக்கலாம், பார்வதி போய் காப்பாத்திருப்பா. இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருந்தா ஆண்டவன் போய் காப்பாத்திருப்பாரு. இவன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. இத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னான்? போன வருஷமே யாரோ கரெக்டா சொன்னாங்க. நீங்க கரெக்டா சொன்னா தாத்தா 200 ரூபாய் தருவாரு. ஆனா செல்ல வீட்டுக்காரியா போறா, அங்க பெரியத்தா என்னவோ சொல்லுதாவோ. நீங்க சிரிக்கதான் தாய கேட்க சொல்லுது, கேட்க மாட்டுக்கு. நீங்க சொன்னது சரிதான். அம்மா நான் செத்தேம்னு விழுந்தேம்னு அந்த அண்ணா சொல்றாங்க. ஆமா, இது தப்பு.
உங்களுக்கு 200 ரூபாய் கிடையாது. அந்த பெரியம்மா தான் கரெக்டா சொன்னாங்க. செத்தேம்னு விழுந்தான் பாவி செத்து போனான். அதனால அவங்க நினைப்பாங்க வேணும்னே நம்மள இல்லன்னுட்டாங்க. உங்க நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதங்க. ஊர்ல போய் உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுதோம். ஆமா, இல்லன்னா பணம் வாங்கும்போது உங்களுக்கு தந்துட்டு போறோம். இல்லன்னா அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரோம். அப்படியே சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ கொடுக்கலாம். இப்போ கொடுத்தா கோயில் கொடைக்கு செலவு பண்ணிடுவீங்க. ஆமா ஆமா, அதனால அடுத்த வருஷம் கொண்டு வரோம். அதனால அக்கவுண்ட்ல கொண்டு விடு. அதனால செத்தேன் என்று விழுந்தான் பாலகன் செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாளுக்கு அவன் அவன் வாயிலன்னு இருக்கான். ரோடா போடுவாங்க. அவங்க வாளுக்கு அவங்க வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். எதிரியாவே இருந்தா கூட நம்ம வாயால யாரையும் நம்ம சபிக்கவே கூடாதான். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னா ஒரு ஆள் வந்து உன்னை கோபமா பேசினா நீ என்ன செய்வ? அன்பா பேசினா என்ன செய்வ? அன்பா பேசுவேன். அப்போ அதற்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. அதனால எந்த வார்த்தையா இருந்தாலும் கவனமா பேசணுமா. அதனால இன்னைக்கு கல்லு தட்டி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணுமா, இல்ல அப்பான்னு சொல்லிடணுமா. நான் செத்தண்டான்னா நமக்கு பிறகு அதான் கிடைக்கும். உனக்கு ஏமே இப்ப தும்மல் வருது? நினைப்பா சரி, என்ன ஆகும்? நீ என்னைய ஒரு புது பொறனை கிளப்பி விடுத. ஏற்கனவே இப்ப எதை செஞ்சாலும் பயமா தான் இருக்கு. அப்பாடான்னு எங்க தாத்தா தான் ஓயாமே போட்டுக்கிட்டு இருக்காரு. மூக்குப்படிய அம்மான்னு சொல்லணும். அப்போ இந்த பாலகன் செத்தேன்னு விழுந்தான், செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதா தேவியும் அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு நாகலோகம் வழியா கைலாசம் போவோம் என்று கடவுளும் பார்வதி நடந்து மெல்ல வாரா. வருகிற வேளையில் பார்வதியா எது செய்வாள்? அப்போ பார்த்தால பார்வதியா என்ன சொல்லுவான்? ஆண்டவனே பகவான் நாகராஜ நாகக்கன் தவம் இருக்கும் விவரமே தானறிய வேணுமே. பார்வதியும் கேட்ட போது பகவான் ஏது சொல்வார்? ஏழு அம்மா பார்வதி. அம்மா ஏ பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 12 வருடமா ஒரு குழந்தை இல்லை அம்மா. அதனால பகவானாகப்பட்ட என்னை நினைத்து 2 பேரும் தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பார்வதி நினைக்கா, ஒரு பிள்ளை வரத்துக்கா 2 பேரும் இப்படி ஒரு பாரத்தவம் இருக்கணும். பிள்ளை வரத்துக்காக தவம் இருந்தா நீங்க இப்பமே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்ன? பார்வதி, நீ நினைப்பதை போல பிள்ளை வரம்னா சாதாரணமா கொடுக்க முடியாது. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்த்தாதான் குழந்தை பாக்கியம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்னால முடிவு பண்ண முடியும். என்ன கத்தரிக்காவா 1/4 கிலோ வாங்கி கொடுக்க? அதனால அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும்னு சொன்ன உடனே கணக்க பார்க்கணும்னா எங்க போகணும்? பாவ புண்ணிய கணக்கியா? பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்னா கைலாசத்திலே கணக்க பிள்ளை சீராக எழுதக்கூடியவர் சித்திரபுத்திர நயினார். அவர்கிட்டதான் நம்ம கணக்கு பூரா எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரு. உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, குடத்துக்கார கணக்கு அங்கதான் இருக்கு, நம்ம எல்லாரு கணக்கும் அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? சரி
5500 ரூபாய் பாக்கி இருந்ததை கொடுத்தியா கொடுக்கலையா? அவன் குடிய கெடுக்க. சரி நல்ல மனுஷன் யோக்கியன். நல்லா இருப்ப பாத்துக்க உன் குடும்பத்தோட. கிழக்க திருச்செந்தூர் பக்கத்துல இருந்தாரு. சரி இப்படியே வருஷம் பூரா காலி பண்ணி இப்போ திருநெல்வேலிக்கு வடக்க தாளையத்துல வந்து இருக்காரு. நீ இப்ப அட்ரஸ் சொல்லிட்ட பத்தியா? பாக்கி வச்சவன் பூரா அவனை தேடி வருவான். அப்போ அந்த கணக்கெல்லாம் இல்ல தாத்தா, அந்த கணக்கு அங்க இருக்கும். இந்த ஊர்ல சொன்ன பிறகு நம்ம நடை ஏத்த மாட்டாங்க. உன்னைய வரிசையா கடை தான் இருக்கு பாத்துக்கோ. கடை இருக்கு, ஆனா நீ கடையில போய் சரக்கு வாங்க முடியாது. ஏற்கனவே எல்லா கடையிலயுமே இப்போ தகவல் பலகை போட்டிருக்காங்க. கடன் அன்பை முறிக்கும், அதை மீறி கடனை தரவில்லையானால் உங்கள் எலும்பை முறிக்கும். தெரியுமா? கடைக்கு போவேன், எழுதி போட்டிருக்கோம், அந்த போட வந்து பெரட்டி போட்டுட்டு ஐயா சரக்கு கொடுங்க அப்படின்பேன். சரக்கு தந்துருவாங்க. தந்த உடனே நாளைக்கு தரையா அப்படின்னு போடு போட்டுருக்கு பாருங்க. போடு எங்க போட்டிருக்கியாச்சு ஹோட்டல பாருங்க. இது பெரட்டி விட்டது யாரு? அதுக்கு பிறகு ஒன்ன கடையில நடை ஏத்த மாட்டாரு, அதோட போயிருவேன்னு. அப்படிதான். அதனால நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று சித்திரபுத்திரனை நாரை வரவழைத்தார்கள். அந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்க்க அதுல என்ன தெரியுது? போன ஒரு சன்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனாத அன்பிரன் 8 மாத சூல்மான் அம்பாலை எதிர்க்க அதன் உயிரமாய்த்திரு மாலை கொன்ன தோசத்தான் மதலை ஒண்ணு கிடையா. நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்தில் மருத்துவ அம்மாத அன்பிரன் 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்திரு கருவ கலைத்திரு கருவழித்த தோசத்தான் கை குழந்தை கிடையா. உருமருந்த கொடுத்திருக்க உருவ கலைத்திருக்க உருவளித்த இருவருக்கு உருவளித்த தாய ஒரு குழந்தை கிடையாது. உருவளித்த இருவருக்கு அங்கே ஆண்டவனும் சொன்ன போல் அதை கேட்ட பார்வதி, ஏய் பார்வதி, இந்த நாகராஜன் போன சென்மத்திலே காட்டிலே வேடுவனாக பிறந்து சூல் மானையே அம்பாள் எய்து கொன்று விட்டான். சரி அவர்தான் போயிட்டாரு. இவன் நாகக்கண்ணியை பார்த்தா மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்து கருவையே கலைத்து விட்டாள். ஒரு மருந்தை கொடுத்து உருவையே கலைத்து விட்டாளடி. அதனால இதற்கு மேலே என்னால் குழந்தை கொடுக்க முடியாது என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல, அப்ப பார்வதி சொன்னா, சாமி என்னை போல பெண்ணல்ல, என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனமிரன் பிள்ளை வர கொடுக்க வேணும், மந்தைக்கு மனமிரன் மகளை வர கொடுக்க வேணும், கண்ணிக்கு மனமிறங்கி மனமிரங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும், கை குழந்தை
அப்ப பார்வதா தேவி சொன்னா, ஆண்டவா பரம்பொருளே, பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும், மங்கைக்கு மனம் இறங்கி நீங்க மதலை வரம் கொடுக்க வேண்டும். சாமி கல்லாயவும் மனது, கல்லாயவும் மனது, கடுகளவு இரங்கலை, இரும்பாயவும் மனது, எல்லளவு இரங்கலை நீங்க இப்ப கொடுக்க வேண்டாம், நிச்சயமா நான் கொடுப்பேன், பகவான கொடுக்க வேண்டாம், பார்வதி நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்க வேண்டாம், கடவுள் நீங்க கொடுக்க வேண்டாம், சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஆண்டவா, நான் யாருக்கு குழந்தை வரம் கொடுக்க சொன்னாலும் நீங்க சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் சென்று கருவாக சனிக்க முடியுமா? கருவுச்சு பிறப்பதற்கு சட்டம் இல்லை, கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. மாற்று வரங்களை தந்தாலே நான் போய் மதலையாக பிறக்கிறேன் என்று சொல்ல, அப்படியானால் கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க, நீங்க 2 பேருக்கும் வரத்தை கொடுத்து 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலமாகவே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாளைக்குள்ளே அந்த 8 நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 அமிர்த கலசத்தில அட்டகாளியர்கள் வந்து பிறப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பிறக்க போற பட்சம் அதான் மழை பெய்யும். அதனால இந்த அமிர்த 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க, 2 பேர்களுமே 8 அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அவர் மேலவாசல் கோட்டையிலே வைத்து கலச 8 வட்ட வடிவமா அடுக்கி, நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுட்டி படத்தை மேலே விரித்து கொண்டு 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலமாக நாகராஜனும் நாகக்கண்ணியும் பூஜை இருந்து